இன்னைக்கு நான் ஒபிசிட்டி பத்தி பேச போறேன். ஒபிசிட்டின்றது உடல் பரு. இது நம்ம BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் வச்சுட்டு தான் நம்ம அதை கால்குலேட் பண்ணுவோம். லெஸ் தென் 5 இயர்ஸ்னா நம்ம வெயிட் அண்ட் லென்த் பத்தி, மோர் தென் 5 இயர்ஸ்னா இந்த BMI வச்சு கால்குலேட் பண்ணுவோம். இது பிறக்கிற குழந்தைங்களே அவங்க ஓவர் வெயிட்டா பிறந்தா அப்பல இருந்தே ஒரு சிலருக்கு ஃபாலோ பண்ணணும். இல்ல பிறந்த அப்புறம் அவங்களோட வெயிட் நார்மல் இருக்கிறத விட ரொம்ப ஃபாஸ்டா ஏறிச்சுனாலும் அது ஒரு ப்ராப்ளம். பல காரணங்களால வரும். நியூட்ரிஷனல் அண்ட் நான் நியூட்ரிஷனலா வரும். நான் நியூட்ரிஷனல்னா நம்ம டீட்டெயிலா எவாலுவேட் பண்ணணும். தைராய்டு கம்மியா இருந்தா வரலாம். மற்ற ப்ராப்ளம்ஸாலையும் அடிஷ்னல் லைக் சிண்ட்ரோம்ஸ், வேற ஹியரிங் ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம்ஸ் கூட அசோசியேட்டட் அதர் ப்ராப்ளம்ஸாலையும் வரலாம். இதுக்கு டீட்டெயிலா எவாலுவேஷன் பண்ணணும். நியூட்ரிஷனலால இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு டயட் கண்ட்ரோல். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நிறைய பேக்கெட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்ப மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கிறத குழந்தைங்க சாப்பிட்றது கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அண்ட் எக்ஸசைஸ் கண்டிப்பா அதுவும் ரொம்ப அவசியம். ஸ்கிரீன் டைம் அது கூட அவங்கள செடென்ட்ரி லைஃப்க்கு ஸ்டார்ட் பண்ண வைக்குது குழந்தைங்கள்ல இருந்தே. ஸோ இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் நைட்ல ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஈவன் அப்னியான்னு சொல்லுவோம், ஸ்லீப் அப்னியா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஒபிசிட்டியால. இது தவிர இந்த மாதிரி வெயிட் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க கேர்ள்ஸா இருந்தாங்கன்னா PCOS ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம். பிளஸ் ஆண்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த உடல் உறுப்பு கொஞ்சம் சின்னதா உள்ள இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸோட வருவாங்க. அது தவிர இந்த கழுத்துல கருப்பா இருக்கிறது, ஸ்கின் டேக்ஸ் இருக்கிறது, உடம்புல ஜாஸ்தி முடி இருக்கும், இல்ல ஐ ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இவங்களுக்குலாம் நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணணும், கொலஸ்ட்ரால், லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு அது தவிர இந்த ஃபுல்லா டீடைல் எவாலுவேஷன் கண்டிப்பா பண்ணணும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரெட் ஃபிளாக் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எஸ்பெஷலி சில்ட்ரன் லெஸ் தென் 5 இயர்ஸ்க்கு ஒபிசிட்டி இருக்கிற குழந்தைங்க, குள்ளமா இருக்கிற குழந்தைங்க, அவங்க டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்லுவோம். நார்மலா அவங்க பண்ற மைல் ஸ்டோன்ஸை விட டிலே இருக்கிற குழந்தைங்க, இல்ல ஜாஸ்தி சாப்பிட்றவங்க, பாலிஃபேஜியான்னு சொல்லுவோம். இல்ல ஜாஸ்தி யூரின் போவாங்க, பாலியூரியா, இல்ல ரொம்ப thirst, polydipsiaன்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஆர் தே கேன் ஈவன் ஹேவ் ஐ ப்ராப்ளம்ஸ், ஹியரிங் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் அசோசியேட்டடா இருக்கலாம். இது எல்லாமே ரெட் ஃபிளாக் சைன்ஸ். They need perfect evaluation.